See, annuity or pension. We have already seen about what is annuity. Annuity is treated as a salary. It is a yearly grant. Such annual sums are annuity in the hands of the investors. As far as investor is concerned, annual sums are called annuities. So annuity received by the present employer, annuity received from the present employer is to be taxed as salary. Annuity received from a past employer is taxable as profits in lieu of salary. அப்ப நீங்க பாருங்க பிரசன்ட் எம்ப்ளாயர் கிட்ட வாங்கினோம்னா ஆனுவிட்டி வாங்கினோம்னா ஆனுவிட்டி அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் கொடுக்குற ஒரு பிக்சட் அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணும், இஸ் டு பி ட்ரீட்டட், இஸ் டு பி டாக்ஸ்ட் ஆஸ் சேலரியா தான். ஆனுவிட்டி ரிசீவ்டு ஃப்ரம் த பாஸ்ட் எம்ப்ளாயர், ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன ஒர்க் பண்ண அவரு ஒரு ஆனுவிட்டி கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருந்தது, இப்ப கொடுக்குறாரு அப்படின்னா அதை வந்து ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அதுலதான் நம்ம போடணும். annuity received from person other than employer. இப்ப நம்ம வந்து நமக்கு நம்ம வேலையில இருக்கோம், அவங்கள தவிர எம்ப்ளாயர் நம்மள வேலைக்கு வச்சவங்களை தவிர வேற யாருக்கிட்டயாவது இருந்து annuity வருது அப்படின்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், பிகாஸ் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. அப்படிங்கறனால வேற யாரோ எம்ப்ளாயர் கிடையாது, வேற யாருக்கிட்டயாவது ஒரு annuity வந்துச்சு அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். பென்ஷன் அப்படின்னா என்ன? அக்கார்டிங் டு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பென்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுது? எல்லாத்துக்குமே பென்ஷன் தெரியும். பீரியாடிக் பேமெண்ட். எப்ப அது கவர்மெண்ட்டும் கொடுக்கலாம், இல்ல பிரைவேட் கம்பெனியும் கொடுக்கலாம். யாருக்கு? அவங்க எம்ப்ளாயிஸுக்கு. இன் கன்சிடரேஷன் ஆஃப் பாஸ்ட் சர்வீசஸ் பேயபிள் ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட். இப்போ ஒரு 50 வருஷம் 30 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு, 25 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இந்த ஓல்டு ஏஜ் டைம்ல அதை மெயின்டைன் பண்றதுக்காக பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட் மந்த்லி கொடுக்குற அமௌண்ட்டுக்கு பேர் தான் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பென்ஷன்ல வந்து there are 2 டைப்ஸ் இருக்கு, கம்யூட்டட் பென்ஷன், அன்கம்யூட்டட் பென்ஷன். சிலர் என்ன சொல்லுவாங்க, சார் பென்ஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டா எனக்கு கொடுத்துருங்க. நான் ஆக்சுவலா பென்ஷன் அப்படின்னா அப் டு டெத் வரைக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பாதி அமௌண்ட் இருந்து நீங்க வந்து அன்கம்யூட்டடா வச்சுங்க, மீதி பாதி அமௌண்ட் கம்யூட்டடா கொடுங்க. கம்யூட்டடா அப்படின்னா என்னன்னா லம்சம் அமௌண்ட்டா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப 2 இருக்கு பென்ஷன்ல அன்கம்யூட்டட், அன்கம்யூட்டட். அன்கம்யூட்டட் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் இன் த கேஸ் ஆஃப் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் போத் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். நல்லா பார்க்கணும், அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இரஸ்பெக்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட், அதை பத்தி கிடையாது. அன்கம்யூட்டட் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு பீரியாடிக்கலா கொடுத்துட்டு இருப்பாங்க அப் டு டெத் வரைக்கும். என்ன மாசம் மாசம் சேலரியில பாதி அமௌண்ட் மாதிரி அப்ப வரும், பென்ஷன் வரும். உங்களுக்கு 20,000 ரூபாய் நீங்க சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, இப்ப ஏறத்தாலும் ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு மாசம் மாசம் வந்துடும். அதை சேலரி மாதிரி ட்ரீட் பண்ணி நீங்க அப்பப்ப டாக்ஸ் கட்டணும். அன்கம்யூட்டட் பென்ஷன் தான். கம்யூட்டட் பென்ஷன் என்னன்னா ஒரே அமௌண்டா வாங்கிக்கிறது. அந்த கம்யூட்டேஷன் வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க அன்கம்யூட்டடுக்கு பதிலாக நீங்க கம்யூட்டடா பண்ணி ஒரு லம்சம் இப்ப கையில கொடுத்துருங்க, சார் என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன பண்ணோம், அது வந்து எக்ஸம்டட். சோ லம்சம் அமௌண்ட் டேக்கன் பை கம்யூட்டிங் த ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் த பென்ஷன். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் 10,000 ரூபாய் சேலரி வருதுன்னு வச்சுங்களேன், 10,000 ரூபாய் பென்ஷன் வருது இல்ல, 10,000 ரூபாய் சார் எனக்கு 4,000 ரூபாய் வந்தா போதும், இந்த 6,000 ரூபாய் நீங்க தர்றதுக்கு பதிலா அதை நீங்க அந்த அன்கம்யூட்டடா தரதுக்கு பதிலா நீங்க கம்யூட்டடா பண்ணி ஒரு பிக்சட் அமௌண்டா இப்ப கொடுத்துட்டீங்கன்னா, எங்க பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்கேன், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை, வீடு கட்டணும், அது மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன், கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதுதான் கம்யூட்டட் பென்ஷன். அந்த மாதிரி லம்பா ஒரு அமௌண்ட் வாங்குனீங்கன்னா அதுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. இப்ப அதுதான் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பர்சன், சப்போஸ் a person is entitled to receive a pension of say rupees 2,000 rupees, 2,000 ரூபாய் ஒரு பென்ஷன் வாங்குறாரு அப்படின்னா அவரு 2,000 ரூபாய் பென்ஷன்ல அவர் என்ன சொல்றாரு, 25% எங்களுக்கு வந்து கம்யூட் பண்ணி கொடுத்துருங்க சார், மீதி வந்து மீதி வந்து நான் அன்கம்யூட்டடா பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப 20,000த்துல 25% எவ்வளவு வருது, உங்களுக்கு 500 ரூபாய் வருது. இந்த 500 ரூபாய் எங்களுக்கு வேண்டாம் சார், நீங்க மாசம் மாசம் கொடுக்க வேண்டாம், 2,000 ரூபாயில நீங்க 1,500 ரூபாய் மட்டும் கொடுங்க, மீதி இந்த 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா லைஃப் லாங் கொடுப்பீங்களா 500 அதுக்கு பதிலா ஒரு அமௌண்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அதை ஈக்குவலைஸ் பண்ணி he gets a lump sum of rupees 30,000. அப்ப 30,000 ரூபாய் ஒரே அமௌண்டா வாங்கிக்கிறாரு அவர் இமிடியேட் தேவைக்காக. மீதி இப்ப என்ன ஆயிடுது, 25% இவர் என்ன பண்ணாரு, கம்யூட் பண்ணிட்டாரு, மீதி 75% தான் அன்கம்யூட்டட். அப்ப அன்கம்யூட்டட் பென்ஷன் என்ன வரும், 75% ஆஃப் rupees 2,000. அப்ப இவருக்கு இனிமேட்டு மாசம் மாசம் எவ்வளவு பென்ஷன் வரும்னா 1,500 ரூபாய் தான் வரும், 2,000 ரூபாய் வராது. ஏன்னா அந்த ஒரு போர்ஷன் 500 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணாரு, கம்யூட் பண்ணி ஒரு அமௌண்ட் பிக்ஸ்ட் அமௌண்டா 30,000 வாங்கிட்டாரு. சரி, எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கம்யூட்டட் பென்ஷன் செக்ஷன் 10(10)A என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கம்யூட்டட் பென்ஷன் வந்து எக்ஸம்ஷன் எப்ப யாரா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இப்ப எம்ப்ளாயீஸ்
சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், மெம்பர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ், இந்த ஐஏஎஸ் எல்லாம் சொல்றோம், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க, டிஃபென்ஸ் சர்வீசஸ், இவங்க மாதிரி எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டட் பென்ஷன் கொடுத்தா இஸ் ரிசீவ்ட். கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்ட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ். 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க கம்ப்யூட்டட் பென்ஷன், ஒரே அமௌண்ட் தான் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை, அது எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, லோக்கல் அத்தாரிட்டி எம்ப்ளாயி, ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், மெம்பர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ் அண்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ். சரி, இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாம அதர் எம்ப்ளாயா இருந்தான்னா அதை நீங்க 2 கேட்டகரியா பண்ணலாம். என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி கிராஜுவிட்டி வாங்குறாரா இல்ல கிராஜுவிட்டி வாங்கலையா. கிராஜுவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 20 இயர்ஸ் 30 50 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் வராருன்னா, இன் ஆர்டர் டு அப்ரிசியேட் இஸ் சர்வீஸ் ரெண்டட் ஓவர் த பீரியட், அதுக்காக என்ன பண்ண, ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் கிராஜுவிட்டிங்கிற பேர்ல கொடுத்துருவாங்க. பென்ஷன்ங்கிறது மாசம் மாசம் கொடுக்கறது. அதுல 2 டைப், கம்ப்யூட்டட் கம்ப்யூட்டட் அன்கம்ப்யூட்டட். பட் கிராஜுவிட்டிங்கிறது ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட். அவர் 25 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காருன்னா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பாங்க. அந்த கிராஜுவிட்டி அவர் வாங்குறாரா வாங்கலையா. இஃப் த எம்ப்ளாயி இஸ் இன் ரிசிப்ட் ஆஃப் கிராஜுவிட்டி, அப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு, இது வந்து அதற்கு எம்ப்ளாயிஸுக்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இல்ல, லோக்கல் அத்தாரிட்டி இல்ல, ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் இல்ல, சிவில் சர்வீஸ் கிடையாது, அதர் எம்ப்ளாயிஸ். அதர் எம்ப்ளாயிஸ் இஸ் இன் த ரிசிப்ட் ஆஃப் கிராஜுவிட்டி வாங்கினாருன்னா அவருக்கு எப்படி கம்ப்யூட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 1/3 ஞாபகம் வச்சுங்க. இப்ப கம்ப்யூட்டட் பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா நம்ம இப்ப முதல்ல சொன்னோம்ல 75% 25% அப்படின்னு இப்ப சொன்னோம்ல ஒரு எக்ஸாம்பிள்ல, மேல இருக்கிற எக்ஸாம்பிள்ல, அந்த மாதிரி இப்ப கம்ப்யூட்டட் பென்ஷன் எவ்வளவு வாங்கினாரு அப்படின்னு பாருங்க. ரிசீவ்டு எவ்வளோ டிவைடட் பை எவ்வளவு பெர்சன்ட் கம்ப்யூட்டேஷன் வாங்கியிருக்காரு. இப்ப போன கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணிருக்காரு, 25% வாங்கியிருக்காரு, 30,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு. அப்ப அந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா 1/3 இன்டூ மேல கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்டு அப்படிங்கிறது 30,000 டிவைடட் பை கம்ப்யூட்டேஷன் எவ்வளவு 25% இன்டூ 100. அப்ப அதை போட்டுட்டு அதுல 1/3 எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள். அப்ப இந்த இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. if the employee is in receipt of gratuity அப்படின்னா 1/3 into commuted pension divided by commutation percentage into 100%. அதை போட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட் வந்து அவன் என்ன பண்ணலாம், எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளவு கம்யூட்டேஷன், இப்போ சப்போஸ் 30,000 வந்து இதுல ஒரு 10,000 வருதுன்னா அந்த 10,000 கழிச்சது போக மீதி இருக்கிறதுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும் அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து என்ன, if the employee is in the receipt of gratuity. if the employee does not receive any gratuity, அப்புறம் கிராஜுவிட்டி வாங்கல, இதே ஃபார்முலா தான், கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்டு டிவைடட் பை கம்ப்யூட்டேஷன் பெர்சன்டேஜ் இன்டூ 100%. ஆனா 1/3 பதிலா 1/2. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா 1/3 whether the employee is in the receipt of gratuity. அப்ப 1/2 எம்ப்ளாயி டஸ் நாட் ரிசீவ் என்ன கிராஜுவிட்டி. அப்ப ஃபார்முலா என்ன, எவ்வளவு கம்ப்யூட்டேஷன் வாங்குறான், அந்த கம்ப்யூட்டேஷன் எத்தனை பெர்சன்டேஜ் அவன் வாங்குறான் இல்லையா, மாசம் மாசம் வாங்குறதுல எவ்வளவு எத்தனை பெர்சன்டேஜ் கம்ப்யூட்டேஷன் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது தான். அப்ப கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்ட் டிவைடட் பை கம்ப்யூட்டேஷன் பெர்சன்டேஜ் இன்டூ 100 அப்படிங்கிறது தான். அப்ப இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சம் போட வேண்டியிருக்கும். இதுல வந்து என்னன்னா, இது ஒரு நோட்ஸ் பாருங்க, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் வில் பி என்டைட்டில் டு எக்ஸம்ஷன். அப்ப அவங்களுக்கு எப்பயுமே இந்த ஜட்ஜஸுக்கு எக்ஸம்ஷன் தான் வரும். ஹை கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, எத்தனை லட்ச ரூபாய் வாங்கினாலும் அது வந்து அவங்களுக்கு எக்ஸம்ஷன் தான். ஃபுல் அமௌண்டா வாங்குறாங்க கம்ப்யூட்டட் பென்ஷன்லாம் வாங்கினா. Any commuted pension received by an individual out of annuity plan. இப்ப எல்ஐசியில பாலிசி எடுக்கிறாங்க, அந்த பாலிசி பிரகாரம் annuity plan அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் annuity ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. From the fund set up by that corporation will be exempted. அப்ப நீங்க எல்ஐசியில ஒரு பாலிசி போட்டீங்கன்னா அவங்க வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் மாதிரி பிக்சட் அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் பிளான் லைஃப் இன்சூரன்ஸ் ஃப்ரம் லைன் செட்டப் வில் பி எக்ஸம்டட். அது எக்ஸம்டட். எல்ஐசி இது கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வர்றதில்லை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. இந்த டயக்ராம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த டயக்ராம்ல என்ன பண்ணான்னா பென்ஷனை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு கம்யூட்டடு, கம்யூட்டட்னா தெரியும், லம்சம் அமௌண்டா பென்ஷன் வாங்கிக்கிறது. அன்கம்யூட்டட் அப்படின்னா லம்சம் கிடையாது, மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல சேலரி மாதிரி வாங்கிக்கிறது. இப்ப இந்த கம்ப்யூட்டட் அப்படிங்கிறதுல இந்த லம்சம் வாங்குறதுல 2 டைப் இருக்கு. என்ன, எம்ப்ளாயிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருந்தா ஃபுல்லி எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10(10)(a)(i) அப்படிங்கிறதுல. ஆனா அதர் எம்ப்ளாயிஸா இருந்தா நல்லா பாருங்க, அதர் எம்ப்ளாயிஸா இருந்தா என்ன பண்ணோம், அந்த எம்ப்ளாயி கிராஜுவிட்டி வாங்குறானா இல்ல கிராஜுவிட்டி வாங்கலையா. கிராஜுவிட்டி வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா 1/3 இன்டு கம்ப்யூட்டட் பென்ஷன் டிவைடட் பை கம்ப்யூட்டேஷன் பெர்சன்டேஜ் இன்டு 100. இப்ப பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா.
If the employee does not receive any gratuity அப்படின்னா என்ன 1/2 into computed pension received divided by computation percentage into 100. இதுதான் exempted. If the employee does not receive, இது வந்து employee is in receipt of gratuity. இப்ப அன்கம்ப்யூட்டட் அப்படின்னா என்ன? அன்கம்ப்யூட்டட்னா மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்குது, அது ஃபுல்லி டாக்ஸபிள். யாரா இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் எம்ப்ளாயும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மாசம் மாசம் வாங்குற பென்ஷனுக்கு டாக்ஸபிள். அப்ப நல்லா பாருங்க, பென்ஷன் அப்படின்னு சொன்னா பென்ஷனை 2 வகையா பிரிக்கலாம். கம்ப்யூட்டட்னா லம்சம், அன்கம்ப்யூட்டட்னா மாசம் மாசம் வாங்குறது. இந்த லம்சம் வாங்குறதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப அன்கம்ப்யூட்டடுக்கு வந்து ஃபுல்லி டாக்ஸபிள், யார் வாங்கினாலும் சரி. ஆனா கம்ப்யூட்டடுக்கு மாசம் மாசம் வாங்குறது, இது கம்ப்யூட்டடுங்கிறது லம்சமா வாங்குறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா ஃபுல்லி எக்ஸம்டட், இல்ல அதர் எம்ப்ளாயா இருந்தா அதுல 2 கேட்டகரி பார்க்கணும். அந்த எம்ப்ளாய்க்கு கிராஜுவிட்டி கொடுக்கப்படுதா இல்ல கொடுக்கப்படலையா. கிராஜுவிட்டி கொடுக்கப்படுறதா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 1/3 யூஸ் பண்ணணும். கிராஜுவிட்டி கொடுக்கப்படுறதா இல்லைன்னா 1/2 இது பண்ணணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்டு டிவைடட் பை கம்ப்யூட்டேஷன் பெர்சன்டேஜ் இன்டு 100 அப்படிங்கிறது தான். அந்த போர்ஷன் வந்து எக்ஸம் பண்ணி மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் டாக்ஸ் பே பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பாக்குறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 3. மிஸ்டர் சாகர் ரிட்டையர்ட் ஆன் 1/10/2019 ரிசீவிங் ₹5,000 per month as pension. அப்ப பாருங்க, 1/10/2019 ₹5,000 பென்ஷன் சொல்லி ரிட்டையர் ஆகிறாரு. அந்த மாசத்துல இருந்து ₹5,000 பென்ஷன். ஆன் 1/2/2020 he commuted 60% of his pension and received ₹3 lakhs as commuted pension. நல்லா பார்க்கணும், 60% என்ன வருது? ₹5,000 60% அப்படின்னா ₹3,000. இந்த அவன் பாருங்க, அப்ப கூட ரிட்டையர் ஆன போதே அவன் அந்த முடிவு எடுக்கல, ஒரு 4 மாசம் விட்டான் பாருங்க. அக்டோபரா, 10 அக்டோபரா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த 4 மாசத்துக்கும் இந்த பழைய பென்ஷன் வாங்கிக்கிறான். ஆனா 1/2/2020 தான் he commuted 60% of his pension. அப்ப கம்ப்யூட் பண்றான். அப்ப என்ன, நீங்க ₹3,000 நீங்க எனக்கு தர தேவையில்லைங்க, ₹2,000 கொடுத்தா போதுங்க அப்படிங்கிறது. இதுதான் இந்த பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் வருது பாருங்க. அப்படி சொல்லிட்டு எனக்கு ₹3,000 வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக மொத்தமா 3 லட்சம் வாங்கிக்கிறான் கம்ப்யூட்டட் பென்ஷன், லம்சம் அமௌண்ட். அப்ப லம்சம் அமௌண்ட் அப்படின்னா அதுக்கு என்ன, நாட் டாக்ஸபிள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். So you are required to commute his taxable pension assuming அவன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா இப்படி, பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயி ரிசீவிங் கிராஜுவிட்டி 5 lakhs at the time of the retirement. நீங்க போர்டு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. என்னங்க இங்க 3 lakhs வருது, 5 lakhs, இது தனி. கிராஜுவிட்டி வாங்குறதுங்கிறது வந்து அது ஒவ்வொரு பர்சனுக்குமே ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு அமௌண்ட் கொடுத்து அனுப்புவாங்க, அந்த கிராஜுவிட்டி வேற. இந்த பென்ஷன் அப்படிங்கிறது மாசம் மாசம் கொடுக்குற பென்ஷன் தான். அதை வந்து அவன் பாதி வந்து கம்ப்யூட்டடா வாங்கிக்கலாம், இன்னும் வந்து அன்கம்ப்யூட்டடா வாங்கிக்கலாம், அதுதான். மற்றபடி இந்த கிராஜுவிட்டி வாங்குறானா இல்லையா, இப்ப இந்த மாதிரி வாங்குறான் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணும், கிராஜுவிட்டி வாங்கினா 1/3. ஆனா இதே பிரைவேட் செக்டார் நாட் இன் ரிசிப்ட் ஆஃப் கிராஜுவிட்டி அப்படின்னா 1/2. அதான் அந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா போட்டு இந்த சம்ம போட போறோம். இப்ப நீங்க பாருங்க, ஈஸியா கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு பாருங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னா என்ன பண்றோம், கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து அது எக்ஸம்டட் தான். இப்ப அன்கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்ட் அக்டோபர் டு மார்ச். இப்ப முதல் 4 மாசத்துக்கு அக்டோபர், அதாவது 1/10 இருந்து ஸ்டார்ட் ஆகுதா, அப்ப 10th 11th 12th, அப்புறம் அடுத்த வருஷத்தினுடைய அடுத்த வருஷம் ஜனவரி. அப்ப இந்த மொத்தம் 4 மாசத்துக்கு அவர் என்ன பண்றாரு, பழைய அமௌண்ட் அப்படியே வாங்குறாரு. எவ்வளவு, 5,000 வாங்குறாரு. அப்புறம் பிப்ரவரி மார்ச் இந்த 2 மாசத்துக்கு தான் அவர் என்ன பண்றாரு, 60% அமௌண்ட கம்யூட் ஆகிறாரு. அன்கம்யூட்டட் எவ்வளவு, 40%. அப்ப 40%ங்கிறது எவ்வளவு, ₹2,000. அப்ப இந்த ₹2,000 தான் வாங்குவார் 2 மாசத்துக்கு. ஏன்னா ₹3,000 எந்த கொடுக்க மாட்டாங்க. ₹3,000 இவர்தான் ₹3 லட்சம் வாங்கிட்டாரு அவரு. அப்ப என்ன 2 மாசத்துக்கு அன்கம்யூட்டட் எவ்வளவு அப்படின்னு சொன்னா, அப்ப 5,000, அத 40% ஆஃப் 5,000 இன்டு 2 months அப்படின்னா பாருங்க. அப்ப இது ஒரு 20,000 வரும், இது வந்து என்ன வருது 4,000 வரும். அப்ப ரெண்டையும் பாத்தீங்கன்னா 24,000. இது வந்து மாசம் மாசம் வாங்குறது எப்பயுமே டாக்ஸபிள், மந்த்லி வாங்குறது டாக்ஸபிள், அதனால ஞாபகம் வச்சுங்க. ஆனா கம்ப்யூட்டட் பென்ஷன் 3 லட்சம் ரிசீவ் பண்ணாரு பாருங்க, அது வந்து எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 1010A. அப்ப அதுக்கு டாக்ஸ் கிடையாது. அப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா எவ்வளவு டாக்ஸ் கட்டுவாரு, டாக்ஸபிள் ஒன்லி இந்த 24,000க்கு தான் டாக்ஸ் கட்டுவாரு. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, அவர் பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயா இருக்கிறாரு, அதே சமயத்துல கிராஜுவிட்டி ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் அன்கம்ப்யூட்டடுக்கு போட்டது அதே தான் வரும். ஏன்னா ஒரு 4 மாசம் ₹5,000 சேலரி வாங்குறாரு, அப்புறம் 2 மாசம் வந்து என்ன பண்றாரு, ₹2,000 சேலரி வாங்குறாரு. அப்ப ₹24,000 அன்கம்ப்யூட்டடு. அப்ப அன்கம்ப்யூட்டடுக்கு வந்து என்ன, அவர் வந்து டாக்ஸ் கட்டணும். சரி, அது அந்த 24,000 அப்படியே போட்டுக்கலாம்.
இப்ப கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு பென்ஷன் எவ்வளவு ரிசீவ் பண்றாரு 3 lakhs. ஆனா எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10(10)(a) என்ன அப்ப இதுலதான் 1/3 இன்டூ 3 lakhs 3 lakhs தான் வாங்குறாரு. எப்ப இவர் 5000 ரூபாயில 60%, அதாவது 3000 ரூபாய் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த 3 லட்சத்தை வாங்குறாரு. அப்பதான் அப்ப என்ன பண்ணணும், கம்ப்யூட்டட் பென்ஷன் டிவைடட் பை கம்ப்யூட்டட் பர்சன்டேஜ் இன்டூ 100 நீங்க போட்டீங்கன்னா 1,66,667 வருது. அப்ப இது வந்து எக்ஸம்டட் போர்ஷன். அப்ப 3 லட்சத்துக்கு அவன் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஏன்னா இவன் பிரைவேட் எம்ப்ளாயி, 3 லட்சத்துக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. எக்ஸம்ஷன் வந்து ஒரு 1,66,667 இருக்கு. இது கழிச்சது போக 1,33,333 அதுக்கு மட்டும்தான் அவன் டாக்ஸ் கட்டணும். அப்ப அன்கம்ப்யூட்டடுக்கு அவன் டாக்ஸ் கட்ட வேண்டியது 24,000. அப்ப கம்ப்யூட்டடுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது 1,33,333 அப்படின்னு பார்த்து மொத்தமா கூட்டினீங்க அப்படின்னா 1,57,333 அதுதான் வந்து அவர் கட்ட வேண்டிய டாக்ஸ், அதாவது டாக்ஸபிள் பென்ஷன். இந்த அமௌண்ட்டுக்கு பென்ஷனுக்கு டாக்ஸ் கட்டணும். இந்த அமௌண்ட்டுக்கு உண்டான பென்ஷனுக்கு உண்டான டாக்ஸ் கட்டணும். டாக்ஸபிள் பென்ஷன் இன்கம்ல காட்டும் போது he is a private sector employee and he is not in receipt of gratuity. அப்ப நீங்க கிராஜுவிட்டி வாங்கல. இப்ப இந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க, 5 லட்சத்தை கணக்கு போடுவாங்க. 5 லட்சம் வேற, அது கிராஜுவிட்டி, அந்த ஹெட்டிங் வேற, இந்த ஹெட்டிங் வேற. நீங்க கம்ப்யூட்டர் பென்ஷன் இந்த 3 lakhs தான் கணக்கில் எடுத்துக்கணும், 5 lakhs எடுத்துக்க கூடாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். He is a private sector employee and he is not in a receipt of gratuity at the time of the retirement. அப்ப இவனுக்கு என்ன பண்ணோம், 4 மாசத்துக்கு 5,000 ரூபாய் மாதிரி 20,000 ரூபாய், அது வந்து அன்கம்ப்யூட்டட் வந்து அதே தான் மாறாது. அப்ப அது 24,000 அது டாக்ஸபிள், டாக்ஸ் கட்டி ஆகணும். கம்ப்யூட்டட் பென்ஷன் 3 லட்சம் ரூபாய். இதுல என்ன பண்ண ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான். ஆனா 1/3க்கு பதிலா 1/2 பண்ணோம். அப்ப 1/2 இன்டூ 3 lakhs டிவைடட் பை 60% இன்டூ 100% போட்டீங்கன்னா 2,50,000 வருது. அப்ப இந்த 2,50,000 அவர் எக்ஸம்டடு. அப்ப 3 lakhsல 2,50,000 அவன் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்ப எவ்வளவு 50க்கு, வெறும் 50க்கு தான் அவர் டாக்ஸ் கட்டணும். அப்ப இதுக்கு ஒரு 50க்கு டாக்ஸ் கட்டணும். இது வந்து கம்ப்யூட்டடு. அன்கம்ப்யூட்டடு ஒரு 24,000 டாக்ஸ் கட்டணும். மொத்தமா அவன் டாக்ஸபிள் பென்ஷன் என்னன்னா இந்த அமௌண்ட்டுக்கு உண்டான டாக்ஸ் கட்டணும், 74,000க்கு உண்டானதை கட்டணும் அப்படிங்கறதுதான். நெக்ஸ்ட் கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டி அப்படின்னா என்ன, அதான் சொல்றேன். இட் இஸ் a voluntary payment made by employer in appreciation of service rendered by the employee. 40-50 வருஷமா ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் கடைசியா கம்பெனி விட்டு போகும்போது ஒரு பரிசோட கொடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அனுப்பணும் அவனுடைய எதிர்கால ஃபியூச்சருக்காக. இப்ப இந்த கிராஜுவிட்டி அப்படிங்கிறது நார்மல் பேமெண்ட் ஆயிடுது, எல்லாத்துக்குமே எலிஜிபிள். இது ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப முத மாதிரி இல்லை. இப்ப வந்து இட் ஹாஸ் பிகம் a நார்மல் பேமெண்ட் applicable to all employees. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது 1972. இதெல்லாம் ஏபார்ட்ல கேட்பாங்க. இட் இஸ் a statutory recognition of the concept of gratuity. Almost all employers enter into an agreement with the employees to do gratuity. அது கவர்மெண்ட் பிரைவேட் யாரா இருந்தாலும் சரி, எம்ப்ளாயர்னா என்ன பண்ண போகும்போது 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்றான் அப்படின்னா அவனுக்கு கிராஜுவிட்டி கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சட்டம். அப்ப அது மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கு மாதிரி கொடுப்பாங்க. இதுல இதுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிராஜுவிட்டி அண்டர் செக்ஷன் 10(10). இப்ப இது பாருங்க, கிராஜுவிட்டி எப்ப கொடுப்பாங்கன்னா மேக்சிமம் retirement gratuity received under the pension code or regulations applicable to members of defense service. ஆர்மில எல்லாம் ஒர்க் பண்றான் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுத்தா அது fully exempted from tax. ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி. சரி, யாருக்கு, ஆர்மி பீப்புள்ஸுக்கு, டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது எம்ப்ளாயிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், மெம்பர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ், லோக்கல் அத்தாரிட்டி மெம்பர்ஸ், இவங்களா இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அவன் செத்தாலும் கொடுப்பாங்க, ரிட்டையர் ஆனாலும் கொடுப்பாங்க. அதான் கிராஜுவிட்டின்னு சொல்றது. எனி டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி இஸ் ஃபுல்லி எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10(10)(I) அப்படின்ட்டு. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட்டை பார்த்தோம், ஆர்மியை பார்த்தோம். இப்ப அதர் எம்ப்ளாயிஸா இருந்தா என்ன, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதர் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல வந்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 கீழே கவர் பண்ணப்படுதா. இப்ப பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றான், அப்ப அந்த இது வந்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் வந்து கவர் ஆகுதா அப்படின்னு பாக்கணும். அப்படி கவர் ஆகுச்சுன்னா ஒரு 4 அமௌண்ட் இருக்கு. இந்த 4 அமௌண்ட்ல எது லீஸ்ட்னு பார்த்து அதுதான் எக்ஸம்ட். இப்ப பாருங்க, எனி டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் லீசிங் அப்படின்னு பார்த்து என்னன்னா, அப்ப இறக்கும் போது இல்ல ரிட்டையர்மெண்ட், எப்பயுமே இந்த கிராஜுவிட்டி கொடுக்கும்போது ஒண்ணு இறக்கும் போது கொடுப்பாங்க, இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கொடுப்பாங்க. இப்ப அது வந்து எக்ஸம்ட் எதுக்குன்னா டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் த லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். அப்ப ஸ்டாச்சுட்டரி லிமிட் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு. 20 lakhs வரைக்கும் கொடுக்கலாம் உனக்கு.
அப்ப அந்த ஒரு அமௌண்ட் வந்து லிமிட், அதாவது சீலிங் 20 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அப்ப கிராஜுவிட்டி அதை ஒண்ணு வச்சுங்க. இன்னொரு அமௌண்ட் கிராஜுவிட்டி ஆக்சுவலி ரிசீவ்டு, இவன் ஆக்சுவலா எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கான் கிராஜுவிட்டி, அந்த ஒரு அமௌண்ட். இது இல்லாம 15 days salary based on last drawn salary for each completed years of service or part thereof in excess of 6 months. இப்போ ஒருத்தர் என்ன பண்றான்னா கடைசியா என்ன சேலரி வாங்குறான், இப்ப போன இந்த மாசம் ரிட்டையர் ஆகிறான்னா போன மாசம் என்ன சேலரி வாங்கினா அந்த சேலரியில கணக்கு போட்டு 15 days சேலரி, 15 நாள் சேலரி. அப்ப 15 நாள் சேலரி எப்ப வாங்குவான், இப்ப 25 வருஷமா ஒர்க் பண்றான். அப்ப 15 days சேலரி அப்படிங்கிறது ஒரு 3000 வருது அப்படின்னா 25 வருஷம் ஒர்க் பண்றாங்கன்னா இப்ப 25 years இயர் ஆஃப் சர்வீஸ், 25 years இன்டு அந்த 3000 rupees மல்டிப்ளை பண்ணி அந்த ஒரு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணோம். இப்ப இதுல வந்து பாரு, இந்த எக்ஸஸ் ஆஃப் 6 months அப்படின்னா இப்ப 25 வருஷம் 8 மாசம் ஒர்க் பண்றான். அப்ப என்ன ஆயிடுது, 6 மாசத்துக்கு மேல இருந்தா அதை நீங்க ஃபுல் இயரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப 25 வருஷம் 8 மாசம் அப்படின்னா நீங்க 26 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 26 years பண்றான் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்ப அதுல வந்து என்னன்னா கடைசியா என்ன சேலரி வாங்குறானோ அதுல 15 days சேலரி, பாதி சேலரி அப்படின்னு கால்குலேட் பண்ணி 3 அமௌண்ட்டை டிரா பண்ணி இந்த 3 அமௌண்ட்ல எது லீஸ்டா இருக்குதோ அதை அவன் வாங்குற கிராஜுவிட்டில இருந்து எக்ஸம்ட் பண்ணி மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு அவன் டாக்ஸ் கட்டலாம். இதுதான். அப்ப நோட் பாருங்க, இதுல நீங்க கால்குலேட் பண்றதுக்கு மாசத்துக்கு எவ்வளவு நாள், 30 நாள். ஆனா இங்க நீங்க கால்குலேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணது, 15 days இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அதாவது 15 divided by 26, அந்த சண்டேஸ் ஒரு 4 நாள் நம்ம கழிச்சிடணும். சேலரி ஃபார் திஸ் பர்பஸ் மீன்ஸ் பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ். இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன, பேசிக் சேலரி டியர்னஸ் அலவன்ஸையும் சேர்த்து எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த் ஃபார் திஸ் பர்பஸ் shall be taken as 26 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு சம் போடுவோம். இது வந்து கவர்டு பை த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது. இப்ப இதுலயே நாட் கவர்ட் பை த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். அப்ப பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றான், ரிட்டையர் ஆறான் இல்ல டெத் ஆகிறான், கிராஜுவிட்டி இது நம்ம கிராஜுவிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அப்ப அதுக்கு எவ்வளவு அப்படிங்கறது பார்க்கணும். இதுல வந்து கிராஜுவிட்டி ஆக்ட் அப்ளிகபிள் இல்ல, நாட் கவர்ட் பை த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் அப்படின்னா எனி டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி ரிசீவ்ட் பை an employee on his retirement இதெல்லாம் அப்படியே தான். அப்ப என்ன பண்ண, இட் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். அதே மாதிரி ஃபார்முலா இதுக்கும் ஒண்ணு இருக்கு. இதுக்கும் வந்து மேக்ஸிமம் சீலிங் லிமிட் என்ன அப்படின்னா 20 lakhs வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் எக்ஸம்ஷன். ஆக்சுவலி கிராஜுவிட்டி எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காரு அந்த ஒரு அமௌண்ட், 2 அமௌண்ட் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அங்க வந்து பாருங்க பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் இருந்ததுன்னா அப்ளிகபிளா இருந்துச்சுன்னா 15 daysன்னு சொன்னோம். இங்க வந்து 15 days சொல்றதுக்கு பதிலா ஹாஃப் மந்த் சேலரி. அச்சா, ஹாஃப் மந்த் சேலரி பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 10 months ஆவரேஜ் சேலரி இமிடியட்லி ப்ரெசீடிங் த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத். இவன் ரிட்டையர் ஆகுறது இல்ல டெத்துக்கு முன்ன என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தானோ அதுக்கு முன்ன 10 மாச சேலரியினுடைய ஆவரேஜ் based on last 10 months average salary immediately preceding the month of retirement or death for each completed year of service. இங்க வந்து என்னன்னா கம்ப்ளீட் எத்தனை வருஷம் பண்ணிருக்கான் அதான் கணக்கு. நான் சொன்ன பாருங்க 25 years 8 months அப்படின்னு சொன்னா 25 years மட்டும் தான் எடுத்துக்கணும், 26 எடுத்துக்கூடாது. ஃபிராக்ஷன் டு பி இக்னோர்டு, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நாட் கவர்ட் பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல ஃபிராக்ஷன் எடுத்துக்க கூடாது. இதுலயும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப அதுல வந்து 26 years அப்படின்னு எடுத்தீங்க, இங்க வந்து என்ன பண்ணா 25 years அப்படின்னு தான் எடுத்துக்கணும், நான் சொன்ன எக்ஸாம்பிளை வச்சு ஆச்சுங்களா. அப்ப இதுல என்ன இருக்கு லீஸ்ட் அப்படின்னு பார்த்தா அந்த லீஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணி எவ்வளவு கிராஜுவிட்டி வாங்குறோம்னா அதுல எக்ஸம்ஷன் போக மீதி இருக்கிறதுக்கு சேலரி கட்டணும், ஐ மீன் டாக்ஸ் கட்டணும். சேலரி ஃபார் திஸ் பர்பஸ் மீன்ஸ் இதுல வந்து என்னன்னா அதுல சேலரினா 2 தான் சொன்னோம். எப்ப இட் இஸ் கவர்ட் பை டியர்னஸ் ஐ மீன் ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் பிரகாரம் கவர் ஆச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க வந்து என்னன்னா இஃப் ப்ரொவைடட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர்லைன் பண்ணோம் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேலரி இப்ப என்ன பண்ணிருப்பான் இதுல கொடுத்துருப்பான், என்ன நம்ம சேலரி கொடுத்துருந்தோம், இன்னும் டியர்னஸ் அலவன்ஸ் கொடுப்போம், அதுல ஒரு பர்சன்டேஜ் போட்டு கொடுத்துருப்போம், அந்த பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கணும். ஃபுல் அமௌண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் இங்க எடுத்துக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது கமிஷன் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as a fixed percentage of turnover. இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அதுல 1% 2% அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் சேலரியா. அப்ப இதுல 2 கேஸ் வருது, பர்சன்டேஜ் ஆஃப் டியர்னஸ் அலவன்ஸ் ஒன்று வரும், பர்சன்டேஜ் ஆஃப்
டர்ன் ஓவர், இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சம் நம்ம போட போறோம். அப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் நோட் என்னன்னா கிராஜுவிட்டி. இப்ப இந்த கிராஜுவிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் 2 கம்பெனில ஒர்க் பண்ணுவான். கிராஜுவிட்டி ரிசீவ்டு டூரிங் த பீரியட் ஆஃப் சர்வீஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸிபிள். நல்லா பார்க்கணும். கிராஜுவிட்டி ரிசீவ் பண்றது வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அல்ல ஆஃப்டர் டெத்ல பண்ணாதான் வந்து எக்ஸம்டட். ஆனா கிராஜுவிட்டி ரிசீவ்டு டூரிங் த பீரியட், அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கிராஜுவிட்டி வாங்கிக்கிறான்னு வச்சுங்க, அது டாக்ஸ் கட்டி ஆகணும். அவன் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணீங்க. ரெண்டாவது, கிராஜுவிட்டி 2 கம்பெனில இருந்து வாங்குவான், 2 எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வாங்குவான். Where gratuity is received from 2 or more employers in the same year, then the aggregate amount of gratuity exempt from tax cannot exceed. அப்ப பாருங்க, ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கவர் பண்ணிட்டானா, அப்ப மீதி இருக்கிற 15 lakhs தான் இன்னொரு எம்ப்ளாயர் கிட்ட பண்ணணும். அவங்ககிட்டயும் 20 இவங்ககிட்டயும் 20 பண்ண முடியாது அப்படிங்கறதா இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, where gratuity is received in earlier years from the former employer and again received from the another employer, இதுதான் நம்ம சொன்னேன், will be reduced by the gratuity exempt earlier அப்படிங்கிறது. அதாவது 2 எம்ப்ளாயர் கிட்ட வாங்கினாலும் 20 லட்சத்துக்கு மேல போக கூடாது. அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயர் கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை கழிச்சது போக மீதி தான் நீங்க அடுத்த எம்ப்ளாயர் கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப கிராஜுவிட்டிக்கு ஒரு சார்ட் இருக்கு. கிராஜுவிட்டி அப்படிங்கிறது என்ன, நல்லா கவனிச்சுங்க. அது வந்து ஒரு பேமெண்ட் எப்ப பார்க்கணும், இன்னும் அப்ரிசியேஷன் ஆஃப் தி சர்வீஸ் ரெண்டட் பை தி எம்ப்ளாயிக்காக எம்ப்ளாயர் கொடுப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயரா இருக்கலாம், பிரைவேட் எம்ப்ளாயரா இருக்கலாம், அவங்க கொடுப்பாங்க. அது வந்து எப்படின்னா டூரிங் த சர்வீஸ்ல வாங்கினா டாக்ஸ் கட்டி ஆகணும். வேலையில இருக்கும்போது கிராஜுவிட்டி கையில வாங்கிட்டான் அப்படின்னா டாக்ஸ் கட்டி ஆகணும். ஆனா ரிசீவ்ட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் அப்ப வாங்கினான் அப்படின்னா 2 கேட்டகரி இருக்கு. அப்ப என்ன ரிட்டையர்மெண்ட்ல வாங்குறான் இல்ல டெத்ல வாங்குறான் அப்படின்னா அது 2ஆ பிரிக்கலாம். அவன் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, இல்ல சிவில் சர்வீஸா, இல்ல லோக்கல் அத்தாரிட்டி எம்ப்ளாயா, அப்படி இருந்தா எக்ஸாம்டடு. சரி, அவன் பிரைவேட் அதர் எம்ப்ளாயா இருக்கான், கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல, அதர் எம்ப்ளாயா இருந்தா அதுல 2 கேட்டகரி. அது எப்படி பிரிக்கலாம்னா, இட் இஸ் கவர்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டா இல்ல இல்லையா, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி அப்ளிகபிளா இல்லையா. அப்ளிகபிளா இருந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தான் சொன்னோம். என்ன பண்ணோம், 20 lakhs இல்ல ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு, அல்ல அப்புறம் என்னன்னா 15 days சேலரி பேஸ்ட் ஆன் லாஸ்ட் டிரான் சேலரி. இப்ப நம்ம சொன்ன அதே தான். இது வந்து என்ன பண்ணோம், இப்ப 6 monthsக்கு மேல போச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதான் வந்து 25 years 8 months அப்படின்னா நீங்க 26 yearsக்கு உண்டான கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஆனா 15 days சேலரி தான் போடணும். அப்ப இது 3ல எது லீஸ்டோ அதை வந்து வாங்குற கிராஜுவிட்டில இருந்து லெஸ் பண்ணது போக மீதி இருக்கிறதுக்கு தான் டாக்ஸபிள் இன்கம் அவனுக்கு. பட் இங்க வந்து என்னன்னா அதேதான் 20 lakhs ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு, ஹாஃப் மந்த் சேலரி. ஹாஃப் மந்த் சேலரிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணா, கடந்த அவன் ரிட்டையர் ஆகிறதுக்கும் இல்ல டெத் ஆகிறதுக்கும் முதல் 10 மாசத்தினுடைய ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்சு அவன் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணானோ அதை மல்டிப்ளை பண்ணணும். இங்க வந்து ஃபிராக்ஷன் அலௌடு கிடையாது. அதை பாத்துக்கணும். இப்ப ஒரு சம் இருக்கு, இந்த சம் நீங்க பாருங்க. மிஸ்டர் ரவி retired on 15/6/2019 after completion of 26 years 8 months of service and gratuity received of rupees 6 lakhs. At the time of retirement his salary was. அப்ப பாருங்க, ரிட்டையர் ஆகிறது, ரிட்டையர் வந்து 15/6 ரிட்டையர் ஆகிறாரு ஜூன் மாசம். எவ்வளவு நாள் கம்ப்ளீட் ஆயிருக்காரு, 26 வருஷம் 8 மாசம். அப்ப நீங்க பாருங்க, இஃப் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி இஸ் அப்ளிகபிள் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 26/8 நீங்க என்ன பண்ணலாம், 27 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் வரல அப்படின்னா வெறும் 26 வருஷத்துக்கு தான் பண்ணணும். அதான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் கிராஜுவிட்டி எவ்வளவு ரிசீவ் பண்றாரு, 6 lakhs பண்றாரு அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஹிஸ் பேசிக் சேலரி எவ்வளோ, 5,000 rupees per month. டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ, 3,000 rupees per month. ஆனா அதுல பாத்தீங்களா 60% ஆஃப் விச் இஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். அப்ப ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸுக்கு இஃப் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னா இந்த 60% தான் நீங்க எடுத்துக்கணும். அந்த ரெண்டாவது கேஸ்ல 3,000ல 60% அப்படின்னா 1,800 ரூபாய் தான் நீங்க எடுத்துக்கணும். அண்ட் தென் கமிஷன் 1% ஆஃப் டர்ன் ஓவர் இந்த லாஸ்ட் 12 months வாஸ், அப்ப 12 lakhsல 1%, இது ஒரு வருஷத்துக்கு. அப்ப 10 மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சு மொத்தத்தையும் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ், கமிஷனையும் கூட்டி அதை 10ஆல டிவைட் பண்ணா ஆவரேஜ் வந்துடும். அதுலதான் நீங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாருன்னு கால்குலேட் பண்ணும். அப்புறம் போனஸ் 12,000 rupees per annum. கம்ப்யூட் இஸ் டாக்ஸபிள் கிராஜுவிட்டி அசூமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம இதை அப்படியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, he is a private sector employee covered by the payment of gratuity act. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் அப்படின்னு கவர் ஆச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும் அது நமக்கு தெரியும்.
என்ன பண்ணோம், அவர் எவ்வளவு கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிருக்காரு, எவ்வளவு சீலிங் லிமிட் இருக்கு, அப்புறம் 15 டேஸ் சேலரி அப்படின்னு 3 கேஸ் பார்த்தோம். அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா அந்த லீஸ்ட கண்டுபிடிக்கணும். முதல்ல இங்க கீழே பாருங்க, இங்க கிராஜுவிட்டி ரிசீவ்ட் எவ்வளவு 6 lakhs ரிசீவ் பண்ணிருக்காரு. மேக்ஸிமம் ஸ்டாச்சுட்டரி லிமிட் எவ்வளவு 20 lakhs இருக்கு. அப்புறம் 15 டேஸ் சேலரி கண்டுபிடிக்கணும் இல்லையா, 15 டேஸ் சேலரி கண்டுபிடிக்கணும். ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் போட்டோம், 26 டேஸ் அப்படின்னு. அப்ப 26க்கு 15 நாள் அப்படின்னு பார்க்கணும். அப்ப 15/26 இன்டூ லாஸ்ட் டிரான் சேலரி அப்படின்னு பார்க்கணும். லாஸ்ட் மந்த் சேலரி பாருங்க, சேலரி 5000 rupees, டியர்னஸ் அலவன்ஸ் 3000 rupees. இந்த ரெண்டு தான் நம்ம இதுல எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. மற்றபடி அதுல என்ன பண்ணணும், டர்ன் ஓவர் டாக்ஸ் எடுக்க கூடாது, அந்த கமிஷன் சொன்னமே அது எடுக்க கூடாது. மற்றபடி இந்த இதுல பர்சன்டேஜ் அப்படின்னு அதையும் எடுக்கக்கூடாது. இப்ப இதை மட்டும் பாருங்க. அப்ப லாஸ்ட் டிரான் சேலரி 5000 பிளஸ் 3000 எத்தனை வருஷத்துக்கு அவன் ஒர்க் பண்றது, 26 வருஷம் 8 மாசமா? கரெக்ட். பாருங்க 26 years 8 months அப்படின்னா அப்ப 27 இயர்ஸ்க்கு நீங்க கால்குலேட் பண்ணலாம். அப்ப நீங்க பாருங்க 15/26 இன்டூ 8000 rupees, அதாவது 5000 பிளஸ் 3000 ரெண்டு சேர்ந்தாதான் சேலரி இன்டூ 27 அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் 1,24,615. அப்ப நமக்கு 3 அமௌண்ட் கிடைச்சது. கிராஜுவிட்டி கிடைச்சது 6 lakhs, ஸ்டாச்சுட்டரி லிமிட் 20 lakhs. இப்ப நம்ம 15 டேஸ் சேலரி கிடைச்சது 1,24,650. இது அவுட் ஆஃப் தீஸ் 3ல எது லீஸ்ட்னு பாத்தீங்கன்னா 1,24,615. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்ப டாக்ஸபிள் கிராஜுவிட்டி என்னென்ன, மொத்தமா கிராஜுவிட்டி 6 லட்சம். இதுல எக்ஸம்டட் போர்ஷன் எவ்வளவுன்னா இந்த லீஸ்டா இருக்கிற 1,24,615. அப்ப இதை கழிச்சது போக டாக்ஸ் கட்ட வேண்டியது எவ்வளவு கிராஜுவிட்டிக்கு அப்படின்னா 6 lakhs minus 1,24,615 equal to 4,75,385. இது if he is covered by the payment of Gratuity Act 1972ல. இப்ப he is not covered by the payment of Gratuity Act 1972ல கவர் ஆகல அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, அதே மாதிரி கிராஜுவிட்டி ரிசீவ்டு அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் எவ்வளோ 6 lakhs. அதை வச்சுங்க. எக்ஸம்ஷன் கீழே பார்க்கலாம். கீழே எக்ஸம்ஷன்ல என்ன பாருங்க, கிராஜுவிட்டி ரிசீவ்டு எவ்வளோ 6 lakhs, ஸ்டாச்சுட்டரி லிமிட் எவ்வளோ 20 lakhs. ரெண்டு கேஸ்லயும் ஒன்னே தான். ஆனா அங்க 15 டேஸ் சேலரி, இங்க ஹாஃப் மந்த் சேலரி. இங்க ஹாஃப் மந்த் சேலரிங்கிறது என்னன்னா ஆவரேஜ் சேலரி ஆஃப் லாஸ்ட் 10 month. இவன் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்ன 10 மாசம். அப்ப நீங்க ஆவரேஜ் சேலரி நீங்க பாக்கணும். எப்ப நீங்க பாருங்க, அதுல நல்லா பாத்தீங்கன்னா மொத்தமா 10 மாசம் அப்படின்றாங்க. 10 மாசம் அவன் எப்ப ரிட்டையர் ஆறா அதுல நீங்க பாருங்க, கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். அதாவது மேல வாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிறது 15/6, ரிட்டையர்ட் ஆன் 15/6ல ரிட்டையர் ஆகிறாரு. அப்புறம் 60% 1% டர்ன் ஓவர், இஸ் எ பிரைவேட் செக்டர். அப்ப 10 month சேலரி அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இங்க பாருங்க 5,000 ரூபாய் சேலரி வாங்குறாரு. ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் சேலரி அப்படின்னா 10 மாசத்துக்கு எவ்வளவு? மேல இருக்கிறத மட்டும் அப்படியே கேர்ஃபுல்லா பாருங்க. அது சேலரி. டியர்னஸ் அலவன்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் 60% தான். அப்ப 3,000 ரூபாய் இந்த கேஸ்ல அப்படியே ஃபுல்லா எடுத்துக்க கூடாது, 60% தான் எடுத்துக்கணும். அப்ப 1,800 இன்டூ 10 months, ஒரு மாசத்துக்கு 1,800 ரூபா, 10 மாசத்துக்கு எவ்வளவு? அப்ப இது ரெண்டும் சேர்ந்த போர்ஷன் தான் உங்களுக்கு சேலரி. அப்ப அதாவது சேலரிங்கிறது, அப்ப சேலரிங்கிறது இங்க என்ன, சேலரி பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ். அப்ப சேலரி பாருங்க, சேலரி அப்படியே எடுத்துக்கிட்டீங்க 5,000 into 10, டியர்னஸ் அலவன்ஸ் 1,800 into 10, இந்த போர்ஷன் எடுத்துக்கிறீங்க. இது இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேல், இது கமிஷன் அப்படின்றோம். கமிஷன் அப்படிங்கிறது டர்ன் ஓவர்ல 1% கமிஷன். டர்ன் ஓவர் எவ்வளோ 12 lakhs. 12 lakhsல 1% கால்குலேட் பண்ணீங்கன்னா 12,000 ரூபாய் வருது. இப்ப நீங்க அதுல நீங்க என்ன பண்ணா, இது இந்த 1% 12 lakhsங்கிறது 12 மாசத்துக்கு, நமக்கு இப்ப எடுத்துக்க வேண்டியது 10 மாசத்துக்கு. அப்ப 1% into 12 lakhs into 10 monthsக்கு தான் நீங்க எடுக்கணும். அப்ப 10/12 அப்படின்னு போத்தீங்கன்னா 10 months கமிஷன் வந்துடும். அப்ப மேல இருக்கிற போர்ஷன் பாருங்க, 10 months சேலரி, 10 months இந்த டியர்னஸ் அலவன்ஸ், 10 months கமிஷன். இது மூணையும் எடுத்துக்கிட்டு 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் ஆவரேஜ் சேலரி, 10 months ஆவரேஜ் சேலரி. அப்ப 10ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப 1/2 இன்டு ஆவரேஜ் சேலரி அப்படின்னு வருது இல்லையா? அப்ப இதை எத்தனை வருஷத்துக்கு எடுத்துக்கணும் நீங்க? மொத்தமா பாருங்க 26 வருஷம் 8 மாசம் ஒர்க் பண்றாங்க. அப்ப இந்த 8 மாசத்துக்கு விட்டுருணும் நீங்க. இதுல இந்த ஃபிராக்ஷன் அலௌடு கிடையாது, கம்ப்ளீட்டட் இயர்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். அப்ப 26ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன, இதுல 1/2 போர்ஷன் தான்
இங்க வந்து 1/3 இல்ல 1/2 போர்ஷன் தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1,01,400 rupees. இப்ப இந்த போர்ஷன் வந்து எக்ஸம்டட். மொத்தம் நமக்கு 3 ஃபிகர் கிடைச்சிருச்சு. கிராஜுவிட்டி ரிசீவ்டு 6 lakhs, ஸ்டாச்சுட்டரி லிமிட் 20 lakhs. அப்ப ஆஃப் மந்த் சேலரி இந்த கால்குலேட் பண்ணோம். நல்லா இந்த கால்குலேஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல, 10 மாச சேலரி தான் இதுல எடுத்துக்கணும், 12 மாச சேலரி எடுத்துக்க கூடாது. அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 10 மாச சேலரிக்கு சேலரி வந்து 5,000 ரூபாய். அப்ப 10 மாச சேலரி 50,000 rupees. 3,000 ரூபாய் டியர்னு செலவன்ஸ். அதுல 60% தான் ரிட்டைர்மெண்ட் அலவுடுன்றான். அப்ப 60% கண்டுபிடிச்சு 10 மாசத்துக்கு எடுத்துக்கணும். பிளஸ் டர்ன் ஓவர்ல கமிஷன் எவ்வளவுன்னா 1% கமிஷன் 12 lakhs டர்ன் ஓவர்ல. இது 12 மாசத்துக்கு. அப்ப 10 மாசத்துக்கு எவ்வளவு? அப்ப 10/12 கவுட்டிங்கன்னா மொத்தம் 3 அமௌண்ட். இது 3ஐயும் கூட்டிங்கன்னா டோட்டல் சேலரி. அது 10 month சேலரி. அப்ப ஆவரேஜ் சேலரின்னா டிவைடட் பை 10. அப்பதான் ஆவரேஜ் சேலரி 1 month சேலரி வரும். அதை கண்டுபிடிச்சு எத்தனை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா அவன் 26 வருஷம் 8 மாசம் ஒர்க் பண்ணிருக்கான். இந்த 8 மாசம் ஃபிராக்ஷன் இஸ் இக்னோர்டு ஹியர். அப்ப நீ 26 வருஷத்துக்கு தான் எடுத்துக்கணும் ஒண்ணு. இதுல எவ்வளவு போர்ஷன் எடுத்துக்கணும்னா 1/2 தான் எடுத்துக்கணும். எடுத்துக்கினா வரதுதான் 1,01,400 rupees. அப்ப 6 lakhs, 20 lakhs, 1,01,400, whichever is least. அப்ப 1,01,400. அப்ப எவ்வளவு அவன் வாங்குறான் அப்படி நீங்க மேல போட்டீங்கன்னா 6 lakhs கிராஜுவிட்டி வாங்குறான். எக்ஸம்ஷன் செக்ஷன் 10(10)ல 1,01,400 கழிச்சது போக டாக்ஸபிள் கிராஜுவிட்டி 4,98,600 அப்படிங்கிறது தான். இது வந்து இஃப் இட் இஸ் நாட் கவர்ட் பை த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 அப்படிங்கிறது இது. அடுத்த கேஸ் வந்து ஹீஸ் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நீங்க இதெல்லாம் கால்குலேஷன் ஒன்றும் போட தேவையில்லை, ஃபுல்லி எக்ஸம்டட். அப்ப கிராஜுவிட்டி ரிசீவ்டு அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் 6 lakhs less exemption under section 10(10) 6 lakhs. so taxable gratuity அப்படிங்கிறது nil அப்படிங்கிறது தான். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.